விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அதை அப்படியே ரெக்கவர் பண்ணுற விதமாக உச்சகுரு இப்போது ராசியை பார்ப்பது என்பது ஐப்பசி மாதம் நிறைவான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், வேலையில் சங்கடம் இருக்கும். தொழிலாளர் பெருமக்களுக்கு ஏதாவது ஏண்டா வேலைக்கு வந்தோன்ற மாதிரியான சில சங்கடங்கள், சில முரண்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு சண்டை சச்சரவு போடுறது, முட்டாள்கிட்ட போய் வேலை செய்கிறது, வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பல சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க, சொந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கும். அதுவும் இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். சூரியன் நீச்சமானாலும் சுக்கரனுடைய வீட்டில் தான் அவர் எப்போவுமே நீச்சமாவார். அதை போலவே 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா. ராசிநாதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்ற நிலைமையில உச்சகுருவின் பார்வையில் வர்றார். ஆக யோகமான சொந்த வாழ்க்கை அமைப்புகள், மிக பிரமாதமான நல்ல அமைப்புகளில் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதை பற்றி கவலையே பட வேண்டாம்.